அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்கு நான் ஒரு என்ன வெயில் காலமாக இருக்கிறது இயற்கையாக செய்வோம்னு யோசிச்சுனா பழங்களை எடுத்து பழக்கலவை, அதாவது ஃப்ரூட் சலட் விட்டு செய்து காட்ட போகிறேன். அந்த ஃப்ரூட் சலட்டில் வந்து ரெண்டு விதமாக செய்து காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒன்று இனிப்பாக இருக்கும், மற்றது இனிப்பு குறைவாக எடுக்கிற ஆட்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்துள்ள ஒரு ஃப்ரூட் சலட் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஆனால் ஒரே பழக்கலவை, அதுக்கு மேல் டாப்பிங் மட்டும்தான் வித்தியாசம். அதை நீங்கள் பாருங்க. இப்போ தேவையானவை, இப்போ முதலாவது வந்து நான் வந்து இனிப்பு குறைந்தது, இனிப்பே நான் போடாமல் செய்கிற ஒரு இதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்க. இதை போடுற மக்கானாண்டு சொல்லின்னு சொல்கிறது இது தாமரை விதை. தாமரை விதை இது மிகவும் சத்தானது, நார்ச்சத்து நிறைந்தது, புரதச்சத்து. மற்றது இந்த வெயிட் லூஸ் பண்ணுற ஆக்கள் எல்லாம் இதை நாங்கள் பாவிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ இதுதான் அந்த தாமரை விதை. இங்கே பாருங்க. இதை நான் சுடுதண்ணியிலேயே ஒரு 2 மணித்தியாலம், இப்போ நாங்கள் எப்படி சோயா மீட்டை ஊற விடுறோமோ அப்படி பாதாம் பருப்பு, அடுத்தது கஜு, இது எல்லாம் 2 மணித்தியாலம் அப்படி ஊற விட வேணும். இப்போ பாதாம் பருப்பை கூடி இப்படி தோல் நீக்க வேணும், இப்படி ஊற விட்டுட்டு தோல் நீக்க வேணும். சரி, இதுக்கு தேவையானது தேன், பால், மற்றது பழங்கள், இவ்வளவு தான் இதுக்கு தேவை. மற்ற கொஞ்சம் கலர் தேவை என்று சொன்னால் நீங்கள் குங்குமப்பூ கூடி போடலாம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இது ஒரு பழக்கலவை. அடுத்தது எங்களை சிறார்களுக்கானது. இப்போ உண்மையாக சின்ன பிள்ளைகள் வந்து இயற்கையில் இந்த பழங்களும், பப்பாப்பழம், அன்னாசி பழம், மற்றது முந்திரிய பழம், அதில் பச்சை, மற்றது அந்த மெரூன் கலர், மற்ற அதை விட வேறையும் எங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட பழங்கள் இருக்கோ அதுகளெல்லாம் செய்யலாம். நான் அப்படி இருக்கிற பழங்களை எல்லாம் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினோம். அதோட மேலே டொப்பிங்கில் வந்து நாங்கள் கஜு, அடுத்தது முந்திரிய வற்றல், அடுத்தது ஜெலி எல்லாம் போடலாம். அவள் சிறிதளவு வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அப்போ முதலாவது இப்போ இந்த இதுகளை எல்லாம் என்ன செய்யணும், இந்த தாமரை வித, கஜு, மற்றது இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்னா மிக்சிலேயே அடிக்க வேணும். அப்போ நான் அதை அடித்து அந்த கலவையை எடுத்து போட்டு உங்களுக்கு மிச்சத்தை செய்து காட்டுறேன். ரைட், இங்கே பாருங்க. நான் இப்போ அதை எல்லாத்தையும் போட்டு அடித்து நல்ல ஒரு பேஸ்டியாக வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க. அப்போ தேவையான அளவு பால், நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற விட்ட பால், அதில் தேவையான அளவு எடுத்துட்டு, ஆகலும் வந்து தனித்தன்மையாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, இப்படி ஒரு நல்ல இதாக இருக்க வேணும். அப்போ இப்படி அடித்து எடுத்துருக்குறேன். சரி, அப்போ இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், நான் உங்களுக்கு இந்த இதுகளை செய்து காட்ட போகிறேன். பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் ஒரு இயற்கையான பொருளில் செய்தது. அந்த தேங்காய் சிரட்டையில் செய்த ஒரு ஐஸ்கிரீம் கப். உண்மையாக எந்த பாதிப்பும் இல்லை, மிகவும் நல்லதொரு செயற்பாடு. நான் இது ஸ்ரீலங்காலேருந்து எடுத்தேன், பிறகு சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் இந்த இளநீ தேங்காய், ஆனால் முற்றிய தேங்காயில் அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, இது வெளியில் மட்டும்தான் இதுக்கு பாலிஷ் பண்ணியிருக்கு, உள்ளுக்கு இதுகள் ஒன்றும் செய்யலை. இயற்கையானதை முன்னோர் இப்படி இயற்கையானது தான் பாவிச்சவியல். இப்போ நானும் அப்படி ஒரு உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இங்கே பாருங்க. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், இந்த பழங்களை, எல்லா பழங்களையும் கலக்க போகிறேன். இது வந்து ஒரு மணித்தியாலம் எல்லாம் வெட்டிட்டு, அன்னாசி பழம், பப்பாப்பழம், மற்றது முந்திரிய பழம், மற்றது பியர்ஸ் எல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன்டா வெட்டி இப்படி ஒரு மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அதனால் குளிர்மையாக இருக்குமென்றதுக்காக. இங்கே பாருங்க, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், கூட இந்த முதலாவது செய்த இதுக்கு அந்த டொப்பிங் மட்டும்தான் கலக்காமல் செய்ய போகிறேன், மற்றது கலந்து செய்ய போகிறேன். ரைட். அப்போ இதில் என்ன மொண்டு செய்ய போகிறேன்னு என்னன்னு சொல்லிட்டு சொன்னால், தனியாக சில பேருக்கு இல்லை எங்களுக்கு இதுகள் ஒன்றும் வேண்டாம், தனிய பழக்கலவை தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படி செய்திருக்குது. ரைட். இதுக்கு பாருங்க, நாங்கள் இந்த கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்கு முதல் நாங்கள் இதை அடித்த இந்த இதை விடுறோம். பாருங்க, நாங்கள் இதுக்கு எந்த இதுகள் ஒன்றும் போட இல்லை. ஆனால்
உங்களுக்கு தேவை என்று சொல்லின்னு சொன்னால் தச்சா இல்லை சாதுவா இனிப்பு தேவை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேன் சேர்க்கலாம். நான் அதை இதில் காட்டுறேன் சேர்க்கையில். சரி, இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால் இந்த ஒரு கொஞ்சம் காஜு முந்திரிய வத்தல் இதுகளை நாங்கள் மேலே இப்படி தூவி விடுவோம். தூவி விட்டுட்டு இந்த ஜெலியும் நான் கொஞ்சம் சிறிதளவு இருந்தது அப்படி வைக்கலாம். இதை விட நீங்கள் அந்த டாப்பிங்கில் ஒரு பழம் வைக்கலாம். சரி, இப்போ நான் ப்ளூபெரியை நான் டாப்பிங்கில் இப்படி ஒரு பழத்தை வைக்கிறது என்று சொன்னால் எல்லாம் ஒரு அழகாக இருந்தால் நான் அதை சாப்பிடணும் போல இருக்கும். நான் இதுக்கு இந்த மரத்தால் செய்த கரண்டியும் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கரண்டியை இதுக்கு நான் பாவிச்சிட்டேன்ன்றபடியாக இதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் தண்ட ஒரு இந்த கரண்டியை நான் இப்படி வச்சிருக்கிறேன். சரியா, அடுத்தது நாங்கள் சில நேரம் சில பேருக்கு இதுகள் ஒன்றும் பிடியாது, இந்த மக்கான இதுகளெல்லாம் சேர்த்த கலவை பிடியாதுன்னு சொன்னால் தனியாக பழக்கலவை, அந்த பழக்கலவைக்கு இப்படி ஒரு சரியை வச்சிருக்கிறேன். அதுவும் இப்படி நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். சரி, அப்போ இது முக்கியமானது, இனிப்பு இல்லாமல் செய்கிறது. மிகவும் சத்தானது இந்த மக்கானா, அதாவது தாமரை விதை. அந்த நேரத்திலேயே நாங்கள் அடிபடிப்பட்டு அதுவும் எங்களோட அம்மாவும் அப்பா விடாயி நம்ம குளத்துக்கு போய் அதில் அந்த சேத்துல சரியான மிகவும் கவனமாக இருக்கணும். யாரையாவது கொண்டு பிடுங்கிச்சு நாங்கள் அதை காய பண்ணி அதிൻ്റെ உள்ள வித்தை நாங்கள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த இளம் பருவத்தை தான் இப்படி செய்யணும். மிகவும் இந்த செல்லுலோஸ் சேர்ந்தது, செவிவாடடைய இலகு, அதை விட இந்த வெயிட் லாஸுக்கெல்லாம் இது பாவிக்கலாம். என்ன நாங்கள் இது சார்ந்த சில கறி வகை சில ஸ்நாக் எல்லாம் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். சரி, இது ஒரு விதமான பழக்கலவை. அடுத்தது எல்லோரும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சேர்க்கிறதுக்கு இந்த நார்மலாக நாங்கள் எடுத்த நசிப்புளம் இதுகள் இந்த பழக்கலவையோட நான் ஏற்கனவே உண்மையாக கஸ்டர்ட் பவுடர் சீனி போட்டு பாலெல்லாம் காய்ச்சவன். நான் அதை அப்படியே டிரெக்டாகவே ஒரு டின் வேண்டி இருக்கேன். அப்போ அதை நான் அப்படியே என்ன செய்கிறேன்டா அவங்களுக்கு இதில் கலந்து அப்படியே விடுறேன். சரி, இங்கே பாருங்க, அடுத்த பழக்கலவை இயற்கையாகவே நாங்கள் இப்படி இந்த மில்க் எல்லாமே வந்து கஸ்டர்ட் பவுடர் ஏற்கனவே பார்த்தது இருக்கும். அப்போ நீங்கள் அதை அப்படியே நாங்கள் அந்த கஸ்டர்ட் மில்கை இப்படி போடுறோம். என்ன ஒரு கலவை ஒன்று போட போறேன்னு சொன்னால் சில நேரம் சில பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். பாருங்க, சரி. இப்போ இதுக்கு ஒரு மேலே நாங்கள் வித்தியாசமாக இயற்கையாக கொஞ்சம் குங்குமப்பூ தூவுறோம். அதுபோல் இதுக்கும் இதுக்கு நாங்கள் குங்குமப்பூ ஒரு இதுக்கு தூவி விடலாம். சரி, இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு வடிவுக்கு ஒரு பழங்களை வைக்கிறேன். ரைட், இங்கே பாருங்க, இப்போ இந்த பழக்கலவை செய்து முடிஞ்சுது. அப்போ இதே நீங்கள் பார்க்க வேணும், இது இயற்கையான இதில் எல்லாமே செய்தது, இது மக்கானா சேர்ந்தது, இது நார்மலான பழக்கலவை கஸ்டர்ட் பவுடர் சேர்ந்தது. சரி, இங்கே பாருங்க, எல்லாம் இந்த பழக்கலவை ரெடி. இது உண்மையாக மாலை நேரத்திலேயோ இல்லாட்டி சரியான வெயில் நேரத்தில் சாப்பிடலாம், அல்லது ஒரு சாப்பாட்டின் பிறகு ஐஸ்கிரீமோடும் சாப்பிடலாம். ஸோ இது இயற்கையானது. இப்போ தற்போது எந்த பாட்டியிலும் பழங்களை நல்ல டிசைனாக எல்லாம் வெட்டி அப்படியெல்லாம் வச்சு இப்போ இந்த ஃபுட் சலட் எல்லாம் வைக்க எல்லா பிள்ளைகளும் விருப்பமாக அந்த பழங்களை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுபோல் இதையும் பாருங்க, நாங்கள் எறிகிற இந்த தேங்காய் சிரட்டையில் வடிவா அப்படி டிசைன் செய்து இப்படி இது எல்லாம்
நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து எடுத்தது. உண்மையாக இது ஒரு கைவினை பொருள், மிகவும் நல்லது. இந்த கைவினை பொருளை வந்து டிஎன்எஸ் கைவினை சாகரம் என்ற ஒரு ஃபேமிலி வந்து இதை செய்யணும். அது வந்து உடையார்கட்டு முல்லைத்தீவில இருக்குது. உண்மையிலே நான் இதை செய்வதோட அவைகள் வந்து ஒரு சிறு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அவைகளுக்கு ஊக்கவும் ஆக்கவும் கொடுங்கோ. இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு அவைகளுடைய அந்த ஆக்கங்களை நீங்களும் கொள்வனவு செய்யுங்கோ. அவைகளுடைய தொலைபேசி இலக்கம் 076 89 189 74. நான் இந்த இதிலும் இந்த கைவினை பொருளுண்ட இதில் போட்டு விடுவேன். சரி, அப்ப இங்க பாருங்க, இதுவும் அப்படி ஒரு இயற்கையாக செய்தது. அப்ப நாங்கள் இது இலகுவாக நாங்கள் சர்வ் பண்ணக்கூடியதாக, உங்களுக்கு என்னென்ன விரும்பினதோ அதை நான் சாப்பிடக்கூடியதாக செய்து வச்சிருக்கிறேன். மற்றது பாருங்க, இது விழுந்தால் சில நேரம் நீங்க கேட்பீங்க இது விழுந்தால் உடையாது, ஆனா சில நேரம் அதை ஃபிக்ஸ் பண்ணின இது விடலாம். ஆனா அதை நாங்கள் பிறகு ஒட்டக்கூடியதா அந்த க்ளூ இருக்கும் செய்யலாம். சரி, மற்றது இந்த பழங்கள் வந்து எல்லா சத்தையும் ஈடு செய்யக்கூடியதாக இருக்கிறபடியத்தான் இந்த பழங்களை நாங்கள் எடுக்கிறது. இதிலும் வந்து கூட இந்த பாலுகள் திரைவடையும் என்று சொல்லிட்டு இந்த சித்திரேசு பழங்கள், அதாவது தோடம்பழம், அதுகளை நான் சேர்க்கல. மற்றது ஓரளவு புளிப்பு சேர்ந்திருக்குத்தான், ஆனால் குறைவு. அவை இந்த ஜெலி எல்லாம் வந்து உண்மையாக எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க ஒரு நல்ல மாதிரி இருக்கைக்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அப்போ இப்படி இயற்கையான பொருட்களை கொண்டு உங்களுக்கு செய்திருக்கு. நீங்களும் இதே போல செய்து சாப்பிடுங்க. உண்மையாக இதுக்கு வந்து கண்ணாடி பாத்திரம் இல்லை இப்படியான பாத்திரங்களை தெரிவு செய்யுங்கோ. அது என்ன தாக்க முறாது. அதுக்காகத்தான் நான் இதுகளை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறேன். எல்லோரும் இதை செய்து சுவைத்து குழந்தை பிள்ளைகள் இந்த நேரத்தில் சிறுவர்கள் வந்து விளையாடி ஓடி விளையாடி தெரிகிற நேரத்தில், வெற்றியான நேரத்தில் இப்படி செய்து கொடுங்கோ, மிகவும் நல்லது. அடுத்து கொஞ்சம் நான் வந்து சில இந்த தமிழ் மார்க்கெட்டுக்கான சில ஆயுத்தங்கள் செய்ததால கொஞ்சம் இடைவெளி வந்துட்டுது. ஆனாலும் தொடர்ந்து இனி போட முயற்சிக்கின்றேன். அத்துடன் எனது வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஆதரவு வழங்குங்கோ. இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.